இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பிள் மவுண்ட்ல தேவாலயம் கட்டுனா ஆராதிக்கிறதுக்காக, அதாவது ஆராதனை பண்றதுக்காக பூமியின் 4 திசைகளிலிருந்து நாங்க ஆட்கள கொண்டு வந்து பிராக்டிஸ் குடுத்துட்டுருக்கிறோம்னு அவங்க வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படியே எழுத்துக்கு எழுத்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட்டுக்கு தேவையான லேவியர்கள், அவர்களும் தயாராக இருக்கிறாங்க. ட்ரெஸ் ரெடியா இருக்கு. இந்த ஆலயத்துக்கு தேவையான ஆசாரியத்துவம் எல்லாமே ரெடியாக, இப்ப அவங்க ஆலயத்தை கட்டுவதற்கு நான் 2012ல் சொல்லுகிறேன், இதற்கான பொருட்கள் எல்லாம் தயாராக இருந்தது. 2018ல வரும்பொழுது, அதாவது எருசலேம் தலைநகராக மாறின பிறகு, அங்க ரெட் ஹீஃபர கொண்டு வந்துட்டாங்க. நவ் எல்லாமே ரெடியாக இருக்கிறது. பலி செலுத்துவதற்கு லேவியர்கள் ரெடியாக இருக்கிறார். அது அவங்க முறைமைக்கு நான் சொல்றேன். நமக்கும் 3வது தேவாலயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாம அந்த நியாயப்பிரமாண முறைப்படி வாழ்றவங்க கிடையாது. நாம சுயாதீன பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோம். இதை வெளியரங்கமான அடையாளமா வச்சுக்கிறோம். உதாரணமாக, இஸ்ரவேல்ல ஒரு நட்சத்திரம் வந்தால் இயேசு பிறந்திருக்கிறார்னு அர்த்தம் இல்லையா? பெத்லகேம்ல ராஜா பிறந்திருக்கிறார்னு. அதே மாரி இஸ்ரவேல்ல தேவாலயம் வந்துச்சுன்னா